எப்படி பிளவுஸ் தைக்கணும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நம்ம கையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். அவங்க கைக்கு வயசானவங்க என்ன பண்ணுவாங்க, எம்மிங் பண்ண மாட்டாங்க, கைக்கு தையல் தான் போடுவாங்க. அதே மாதிரி இந்த துணி லைனிங் வச்சுதான் எல்லாரும் தைப்பாங்க. ஆனா வயசானவங்க லைனிங் போட்டு தைக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நைஸா இருந்தாதான் பிடிக்கும். அதனால அவங்க லைனிங் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம எப்படி தைக்கலான்னு பாருங்க. கீழே நம்ம கை மடிச்சுதான் தைக்கணும். கையை நம்ம உயரத்துக்கு நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது அந்த உயரத்துக்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம மடக்கும் போது நம்ம இப்போ ஒரு 2 மடக்கு மடக்கணும். எப்படி மடக்கணும் பாருங்க. அதே மாதிரி நான் கட் பண்ணி விட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ல தெரியறதுக்காக ஒண்ணு இந்த பக்கம் பார்த்து வைக்கணும், ஒண்ணு நம்மளை பார்த்த மாதிரி வைக்கணும். இது மாத்தி தான் வைக்கணும், ஒரே பக்கமா வச்சிடாதுங்க. நம்ம ரெண்டுமே 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம மடிச்சு தச்சாச்சு. இனி நம்ம அளவுக்கு கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க. உயரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கட் பண்ணி விட்ட இடத்துல மடக்கி தைக்கணும். இது நம்ம எம்மிங் பண்ண மாட்டோம், அதனால இந்த லாஸ்ட் எண்ட்லயே நீங்க தையல் போடணும். இந்த பக்கமா அதே போல நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த இடத்துல இப்படியே மடக்கலாம். நம்ம கைக்கு தையல் போட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இப்படி மடக்கணும். கரெக்டா மடக்கிட்டு இந்த இடம் ஜாயிண்ட் வரும். அந்த இடம் ஜாயிண்ட் வரும்போது கட்டின ஐட்டமா இருக்கக்கூடாது. அதை ஒருக்கா நீங்க இப்படி பாத்துக்கிடணும். இது கரெக்டா தான் இருக்கு. ஆனா புதுசா தைக்கிறவங்க கண்டிப்பா அதை பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்ப பார்க்காம விட்டோம்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம்ல, கையெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணிட்டு கடைசியா பார்க்கும்போது இது கட்டின ஐட்டமா வரும். இது இப்ப எனக்கு கரெக்டா இருக்கு. நான் எப்போதும் தைக்கிறதுனால எனக்கு கரெக்டா இருக்கு. புதுசா பழகுறவங்க கண்டிப்பா இதை பார்க்கணும். இனி இந்த முதுகு பேக் சைடு நம்ம மடக்கி தச்சுக்கலாம். 2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி ஒரு மடக்கி தச்சுட்டு தான் நம்ம 2ஆவது தைக்கணும். இனி நான் கட் பண்ணி விட்டுருக்க பாருங்க, இந்த இடத்துல தைக்கணும். நம்ம முதுகு மடிச்சு கரெக்டா எடுத்தாச்சு. இனி முதுகுல 2 டாட் வரும்ல, அதை எப்படி பிடிக்கிறான்னு பாருங்க. துணியை எப்படி பாதியா மடக்கிட்டு 2 இன்ச்சு நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம். அந்த 2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிருங்க. கீழேயும் அதே இடத்துல 2 பக்கம் மார்க் பண்ணிட்டு வருங்க. இந்த லாஸ்ட் எண்ட் இருக்குல்ல, அத இதுல ஒரு கையை வச்சு அழுத்து கொடுத்துட்டு இந்த எண்டத்துக்கு நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க, இந்த இடத்துல வைங்க. இது பார்ட்டி பிளவுஸ் மட்டும் கிடையாது, இது எந்த சைஸ் பிளவுஸா இருந்தாலும் சரி, 36, 38, 40 எத்தனை சைஸா இருந்தாலும்
முதுகு டாட் இப்படிதான் பிடிக்கணும். இப்படி பிடிச்சா கரெக்டா இருக்கும். நம்ம இந்த இடத்துலதான் நம்ம டாட் பிடிக்கணும். அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு மார்க் பண்ணிட்டு திருப்பி எடுக்கணும். திருப்பிட்டு நம்ம இங்க எந்த இடத்துல மார்க் பண்ணிருக்கோமோ அதே இடத்துல மேலேயே மார்க் பண்ணணும். ஏன்னா 2 டாட் பிடிக்கணும் இல்லையா, அதனால 2 மார்க் பண்ணணும். மடக்கி அரை இன்ச்சு தான் பிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அரை இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப சின்ன பிளவுஸ் தான், ஒரு 30 சைஸ் பிளவுஸ் தான். பாட்டி ரொம்ப ஒல்லியா தான் இருப்பாங்க, வயசானவங்களுக்கு தான். இந்த உயரம் வந்து 3.5 இன்ச்சு வச்சு விடுங்க. முதுகுல டாட் பிடிப்போம்ல, அதுக்கு வந்து உயரம் 3.5 போதும் வயசானவங்களுக்கு. பெரும்பாலும் எல்லாத்துக்குமே 3.5 வைக்கலாம். நல்லா குண்டா இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மட்டும் 4, அதுக்கு அதிகமா வைக்க வேண்டியது வராது. 3.5 4 இந்த 2 அளவு தான். ஒரு டாட் பிடிச்சாச்சு. நீ என்ன பண்ண, இந்த டாட்டை எடுத்து அப்படியே பக்கத்துல கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அது எவ்வளவு உயரம் பாருங்க, அதை அப்படியே மார்க் பண்ணிருங்க. நம்ம எப்பயுமே ஒரு டாட் பிடிச்சாச்சுன்னா இன்னொரு டாட்டுக்கு வந்து நம்ம டேப் வச்சு அளக்கண்டாம். நம்ம எதாவது பிடிச்சிருப்போங்களே அந்த டேப் நான் இப்படி அதை வச்சு நான் இப்ப மார்க் பண்ண பார்த்தீங்களா, அதே போல மார்க் பண்ணி பிடிச்சிருங்க. இப்ப நம்ம 2 டாட் பிடிச்சாச்சு, முதுகுல 2 டாட்டும் பிடிச்சாச்சு. இது சிலவங்க இதை மடக்கி பிடிப்பாங்க. அதை விடவும் நம்ம வந்து இது கரெக்டா அந்த ஷோல்டர் பக்கம் தான் போகும். இப்படிதான் பிடிக்கணும். இதுதான் கரெக்டான அளவா இருக்கும். இன்னும் ஃப்ரெண்ட்ல இது 30 சைஸ் உள்ளவங்க, அதுலயும் ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அதனால நம்ம பாருங்க இந்த அளவு நான் குறிச்சு வச்சிருக்கேன் 2.5. நம்ம 2.5 குறிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அதை கட் பண்ணி விட்டுருக்கேன். இது அளவு பிளவுஸ் எடுக்க கேப் இடைவெளியை தான் நான் வந்து 2.5 குறிச்சு வச்சிருக்கேன். நம்ம இந்த கட் பண்ணி விட்டுரும் பாருங்க, இந்த பக்கம் தான் நம்ம டாட் பிடிக்கணும். அது எப்படி பிடிக்கணும் பாருங்க, இப்படி மடக்கணும். மடக்கி நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க, அந்த இடத்துலதான் டாட் பிடிக்கணும். அதுவும் 1 இன்ச்சுக்கு கம்மியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. வயசானவங்களுக்கு ரொம்ப பெருசா பிடிக்கணும். அதுலயும் இவங்க 30 சைஸ் தான் இருக்கு அளவு, அதனால கொஞ்சம் லூசா தான் போடுவாங்க. இருந்தாலும் கப் சைஸ் வந்து நம்ம பெருசா பிடிக்க கூடாது. இது மடக்கி பிடிச்ச வர 1 இன்ச்சு இருக்கு, 1 இன்ச்சு போதும். கொஞ்சம் தச்சுட்டு இதுக்கு உயரம் பாருங்க 2.5 இன்ச்சு போதும். இது பாருங்க 2.5 இன்ச்சுக்கு அதிகமா வச்சிடாதுங்க. ஏன்னா சைஸ் சின்ன சைஸ் பத்தியெல்லா சைஸை பொறுத்துதான் அந்த உயரமும் கூட்டணும். இது 30 இன்ச் சைஸ், 30 சைஸ்னால நமக்கு இது 2 போதும். இந்த பக்கம் மடிச்சதுக்கு அப்புறம் 1 அப்படியே கிராஸா தையல் போட்டுக்கலாம். அதே போல தைக்கும் போது இன்னொன்னு, இது வந்து லைனிங் இல்லாதனால நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இப்படி வச்சு பாத்துருங்க. 2 கழுத்தையும் இப்படி வச்சு பார்த்துட்டு, இதுல நம்ம என்ன பண்ணுவோம், இங்க பிடிக்க பதில் என்ன பண்ணுவோம், உள் பக்கம் மாத்தி பிடிச்சிருவோம். அந்த தப்பு வராம இருக்கிறதுக்காக நீங்க இப்படி பிடிச்சாச்சா, இது உள்ள என்ன பிடிச்சி வச்சிருக்கோம். அப்போ இதையும் அதே போல உள் பக்கம் தான் பிடிக்கணும். அதனால மாத்திராதுங்க, பார்த்து பிடிங்க. லைனிங் வச்சுதான் பிரச்சனை இல்லை. லைனிங் எப்படியும் கொஞ்சம் வேற கலர்ல இருக்கும், அதனால நமக்கு அதை பார்த்து பிடிச்சிடலாம். இந்த மாதிரி நார்மல் பிளவுஸுக்கு எல்லாமே நீங்க இதை கரெக்டா பார்த்துக்கிடணும். இல்லைன்னா நமக்கு தான் பிரிச்சுட்டு சிரமமா இருக்கும். பிரிக்கிறது தைக்கிறத விடவும் பிரிக்கிறதும் சிரமமா இருக்கும். இப்ப நமக்கு இனி நமக்கு இந்த டாட்டுக்கு நம்ம 2.5 இன்ச்சு அளந்தோம்ல, அது இனி அளவு பார்க்கறது. ஒரு டாட் பிடிச்சாச்சுல, அதனால எல்லா டாட்டுக்குமே இதே தான். ஒரு டாட் பிடிச்சாச்சு, நம்ம இன்னொரு டாட்டுக்கு வந்து நம்ம தச்சிருக்கோம்ல, அதை தான் அளவு வைக்கணும். நீ பாருங்க ஸ்ட்ரைட்டா நான் எப்பவுமே எல்லாருக்குமே ஆம்புகோல் டாட் தான் பிடிப்பேன். நீங்க இப்படி எடுத்து விட்டாலே உங்களுக்கு அது கரெக்டா வந்துடும். இதெல்லாம் சிலவங்க இந்த சைடு பிடிக்கலாம், நான் இப்படியே பிடிச்சதுனால எனக்கு இது கரெக்டா வரும். ஆம்புகோல் டாட் தான் பிடிக்கும். இதுக்கு நீங்க அளந்தெல்லாம் பிடிக்கணும்லாம் தேவை கிடையாது, அது பார்த்தாவே தெரியும். இனி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இதுல நான் வந்து வயசான பாட்டிக்கு வந்து 2 இன்ச்சு அளவு சொல்லியிருந்தேன். இந்த கேப் இடைவெளி நம்ம டாட் பிடிப்போம்ல, அதுக்கு இடைவெளி 2 இன்ச்சு கேப் சொல்லியிருந்தேன். வயசு கம்மியானவங்களுக்கு வந்து 40 வயசுக்குள்ளாடி உள்ளவங்களுக்கு எல்லாம் நமக்கு இந்த கேப் எல்லாம் 1.5 இன்ச்சு, ஒவ்வொரு டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு கேப் தான் வரும்.
அது அவங்க வந்து கேட்டிருந்தாங்க 2 இன்ச், எல்லா பிளவுஸ்க்கும் 2 இன்ச்சான்னு கேட்டிருந்தாங்க. ஆனா கரெக்டா கப் சைஸ் ஷோல்டர் அப்படி கேட்கல. ஆனா அவங்க இதைதான் கேட்டிருப்பாங்க. எனக்கு இதுலதான் நான் சொல்லியிருந்தேன் 2 இன்ச்சு வயசானவங்களுக்கு 2 இன்ச்சு வைக்கணும் அப்படி சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க வந்து கப் சைஸ்ன்னு கேட்காம 2 இன்ச்சா, 2 எல்லா அளவுக்குமே 2 இன்ச்சு தானா, எல்லா பிளவுஸ்க்குமே 2 இன்ச்சு தானான்னு கேட்டிருந்தாங்க. அதனால அவங்களுக்காகவும் நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்களுக்காகவும் நான் சொல்றேன், வயசானவங்களுக்கு எல்லாத்துக்குமே 2 இன்ச்சு வச்சிருங்க. வயசு குறைஞ்சவங்க ஒரு 40 வயசு கிழவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒவ்வொன்றும் நான் இப்போ 1.5 இன்ச்சு தான் வைப்பேன். ஆனா இந்த பாட்டிக்கினால எல்லாமே 2 இன்ச்சு வைப்பேன். இப்ப பாருங்க, இதுல இருந்து நான் 2 இன்ச்சுல இந்த மெயின் டாட் மட்டும் தான் பிடிச்சிருக்கோம். அதுல இருந்து நம்ம 2 இன்ச்சு வச்சிருக்கேன். அந்த 2 இன்ச்சுக்கு தான் நம்ம தைக்க போறோம். 2 இன்ச்சு தைச்சாச்சு. அதே போல இந்த பக்கமும் இது பாருங்க, ஆம்பூல் பக்கம் தான். அது பார்த்தாவே உங்களுக்கு பாருங்க கரெக்டா வந்துடும். இதை இப்படி தூக்கி விட்டு ஏழுனாலே உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டா வந்து இருக்கும். அதை அப்படியே பிடிச்சிருங்க. இனி இந்த டாட்டை நம்ம இந்த பக்கம் வந்து அளவு வச்சுக்கலாம். அப்படியே மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ண இடத்துல தைச்சிடணும். நம்ம 2 டாட் பிடிச்சாச்சு. இனி 3ஆவது டாட் பிடிக்கணும். அதுக்கு இங்க பாருங்க, இந்த 2 டாட்டையும் மடக்குங்க. நம்ம 2 டாட் பிடிச்சிக்கோங்களா, 2 டாட்டையும் மடக்கிட்டு ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அப்படி பிடிச்சாலும் பிடிங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்றீங்கன்னா இதை மடக்கி பிடிச்சாலும் போதும். இது 2 இருக்கு பாருங்க, இதை அப்படியே மடக்கிருங்க. 2 பக்கம் மடக்கி ஃப்ரெண்டுக்கு இது வந்து ஃப்ரெண்டு நட் பக்கம் வர்றது. அதை பாதியா மடக்குனாலும் ஒண்ணும் இல்லை, இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படியே நீங்க மடக்குங்க. காலிஞ்சில தான் தைக்கணும். கொஞ்சம் தச்சை நிறுத்திட்டு கொஞ்சம் தச்சு நிறுத்திடுங்க. நிறுத்திவிட்டு நீங்க இந்த இடைவெளி பாருங்க, மெயின் டாட்னா இருக்கு பார்த்தீங்களா, இதுல இருந்து 2 இன்ச்சு எங்க வரும் அதுல வைங்க. இவங்க ஏற்கனவே வந்து சைஸ் சின்ன சைஸ் இதெல்லாம் சின்ன சின்னதா தான் வரும். அதெல்லாம் நீங்க பாக்காதுங்க. அதுக்காக சின்னதா வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாட்டை இங்க வரைக்கும் கொண்டு இழுத்து விட்டுறாருங்க. வயசானவங்களுக்கு அது செட் ஆகாது, போட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ல பிறகு அப்படி ஒரு மாதிரி தூக்கிட்டு எழும்பிட்டு அப்படி நிற்கும். இது அப்படி இல்லை, சப்பிதான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டாட்டு வந்து அகலம் கூட்ட கூட்ட இந்த 2 இன்ச்சு வச்சுக்க முடியுமா, நீங்க கூட்ட கூட்ட உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ல உள்ள கப் சைஸ் வந்து கொஞ்சம் சப்பி வரும், அமுங்கின மாதிரி வரணுங்களா. இது வயசானவங்க அப்படிதான் விரும்புவாங்க. யாரும் வந்து தூக்கிட்டு நிக்கலாம் அந்த மாதிரி விரும்ப மாட்டாங்க. வயசு குறைஞ்சவங்க மட்டும்தான் இந்த கப் சைஸ் வந்து எடுப்பா இருக்குன்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா 1.5 இன்ச்சு. இது வயசானவங்க. அப்போ இந்த டாட்ல இருந்து இப்படி டேப்பை வச்சு 2 இன்ச்சுல நீங்க மார்க் பண்ணுங்க. இத வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் தான் இது கூடுதல் நல்லா தெளிவுபடுத்த. வயசானவங்களுக்கு மட்டும்தான் 2 இன்ச்சு. சின்ன வயசுக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே 1.5 இன்ச்சு தான். அது எந்த அவங்க ஒல்லியா இருந்தாலும் சரி குண்டா இருந்தாலும் எல்லாத்துக்குமே நீங்க வந்து 1.5 இன்ச்சு, ஒவ்வொன்றுக்கும் கேப் 1.5 இன்ச்சு. வேண்டாம் எனக்கு அமுங்கின மாதிரி தான் வேணும், தூக்குற மாதிரிலாம் இருக்காது, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுக்காரங்களும் சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்க எல்லாத்துக்குமே இந்த இடைவெளி 2 இன்ச்சு வச்சிருங்க. இனி அந்த சைடு நம்ம மடக்கி பிடிச்ச மாதிரி இந்த சைடு நம்ம மடக்கி பிடிப்போம். இந்த டாட்டை நம்ம அளவு வச்சுக்கலாம். வயசானவங்களும் பெரும்பாலும் 3 டாட்டு போதும். இங்க பாத்தீங்களா, இது நமக்கு கொஞ்சம் இடைவெளி 2 இன்ச்சு தான் இப்படி வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன டாட்டு இப்ப நமக்கு இது கட்டையா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதுங்க. இது ஏற்கனவே பிளவுஸ் சின்ன பிளவுஸ் தான், ரொம்ப ஒல்லியான ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. அதனால இது ஏற்கனவே ஒல்லியா இருக்கும்போது சின்னதாக தான் வரும். குண்டா இருக்கவங்களுக்கு தான் இது இன்னும் பெருசா வரும். எல்லா அளவுகளுமே வந்து நமக்கு குண்டா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பெருசா வரும், இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே சின்னதா தான் வரும். இப்ப நம்ம இந்த கேப் 2 இன்ச்சு வச்சிருக்கோம். இது கமெண்ட் பண்ணி கேட்டவங்களுக்காக திரும்ப திரும்ப நான் சொல்லியாச்சு. 2 இன்ச்சு வச்சிருந்தா கொஞ்சம் அமுங்கின மாதிரி வரும். 1.5 இன்ச்சு வச்சிருந்தீங்கன்னா அப்படியே கூரா தூக்குற மாதிரி வரும். அது வந்து வயசானவங்க போட மாட்டாங்க. ஒரு சிலவங்க கேட்டாங்கன்னா எனக்கு தூக்குற மாதிரி வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க 2 இன்ச்சு வைங்க, வயசானவங்களுக்கும் 2 இன்ச்சு வைங்க. மொத்தத்துல இது வந்து தூக்க 2 இன்ச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கூரா இருக்காது, அமுங்கின மாதிரி இருக்கும். அதுதான் நான் கிளியரா உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தி வச்சு. எல்லாருக்கும் 2 இன்ச்சு வைக்கணும்னா எல்லாருக்கும் 2 இன்ச்சு வைக்க கூடாது. வயசானவங்களுக்கும் அமுங்கி வேணும்னு மட்டும் நீங்க 2 இன்ச்சு வைங்க.
நான் எல்லாருக்குமே நான் 4 டாட் குடிப்பேன். அப்பதான் அது வந்து கப் சைஸ் நல்லா இருக்கும்னுக்காக. வயசானவங்களுக்கு நம்ம 4 டாட் வைக்க கூடாது, 3 டாட் தான் வைக்கணும். இந்த பாருங்க, எல்லாருக்குமே இந்த மெயின் டாட்டுக்கும் இந்த ஆம்போல் டாட்டும் அப்படியே ஒண்ணு பார்த்த மாதிரி தான் வரணும். அது என்ன சைஸ் பிளவுஸா இருந்தாலும் சரிதான், பார்ட்டி பிளவுஸா எல்லாத்துக்கும் இந்த டாட் 2 இந்த ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்காகவே நான் இந்த 2 டாட்டையும் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருவேன். இது நமக்கு மெயின் டாட், இது சும்மா செப்பரேட்டா உள்ளதுதான் இந்த டாட். அதனால இது கூட நமக்கு பெருசா இருக்காது. இந்த டாட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் கரெக்டா வரணும். இது பிடிக்கிறனாலும் ஒண்ணும் இல்லை, ஏன்னா இந்த டாட் கரெக்டா வரணும். இப்ப நம்ம இனிமே பட்டி வச்சுக்கலாம். இது ஏன் நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் தெரியாது. சிலவங்களுக்கு வந்து சில வீடியோ பார்த்தா சிலவங்களுக்கு புரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு கூட நான் வந்து ஈஸியா புரியணும் அப்படிங்கறதுக்காக நான் திரும்பவும் உங்களுக்கு தெளிவா சொல்லிருக்கேன். ஏன்னா கமெண்ட் பண்ணி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க, அவங்களுக்கும் புரிய வைக்கணும். இனி நம்ம வந்து பாட்டிக்கு உள்ள துணி வைக்கல, ஏன்னா அவங்க இல்லைன்னா நம்ம உள்ள துணி வைப்போம். இவங்களுக்கு தேவை கிடையாது, இவங்க ஏற்கனவே லூஸா தான் போடுவாங்க. ஒரு சில பாட்டிங்க வந்து இந்த மாதிரி பட்டி எல்லாம் வச்சு தைக்க மாட்டாங்க. ஆனா இவங்ககிட்ட கேட்டேன், நீங்க வந்து உங்க பட்டி வைக்கணுமா, நார்மலா வயசானவங்களுக்கு வைக்கிற மாதிரி தைக்கணுமான்னு கேட்டேன். ஆனா அவங்க பட்டி வைக்கணும்னு சொன்னாங்க. அதனாலதான் நம்ம இந்த மெத்தட்ல வைக்கிறோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டி போடுவாங்க, அவங்க துணியை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மெத்தட்ல போட. இவங்களுக்கு வந்து வயசானவங்க தான், ஆனா அவங்க வந்து பட்டி வச்சுதான் வேணும்னு சொல்றாங்க. அதனால நம்ம உள்ள துணி வைக்க வேண்டாம். பட்டி வந்து இந்த பட்டி ஏன்னா இந்த மெத்தட்ல தைச்சா உங்களுக்கு தப்பே வராது. பிளவுஸ் ஒருத்தர் பாக்குறாங்கனாலே அவங்களுக்கு தெரியாதவங்க தான் இந்த தைக்கிற வீடியோ பார்ப்பாங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த மெத்தட்ல உங்களுக்கு நான் பட்டி சொல்லி தரேன். ஏன்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு ஈஸியா புரியவும் செய்யும், இன்னொன்னு நீங்க தைக்கிறது கரெக்டாவும் வரும். அதுக்காக தான் நான் வந்து சுத்திலும் தையல் போட்டு கீழே நான் மடிச்சு தைக்கிறேன். இல்லைன்னா நான் வச்சு திருப்புற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பட்டி தான் நான் தைச்சிட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து தையல் எப்போ சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சனோ அப்ப இருந்து நானுமே இந்த மாதிரி தைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்பதானே புரியும், எல்லாத்துக்கும் புரியணும்ல. எல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் புரியும், அது வேற விஷயம். ஆனா ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு ஈஸியா புரியணும்னா நம்ம இந்த மெத்தட் எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்க முடியுமோ அப்படிதான் சொல்லி கொடுக்க முடியும். எல்லாம் தெரிஞ்ச பிறகு நமக்கு ஒரு சின்ன பெரிய விஷயம் சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு புரியும். அதுக்கு பிறகு வேணா நமக்கு அதை அந்த இதை போடலாம். பட்டி தைச்சாலும் நீங்க ஒரு முறை எல்லாம் வச்சு பாத்துக்கணும், கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்க தைக்க ஆரம்பிக்கணும். எல்லா அளவுகளுமே வந்து எல்லாமே ஈஸி தான், பிளவுஸ் ஈஸி தான். எல்லா அளவுகளும் மட்டும் நீங்க கரெக்டா வச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ் கரெக்டா வரும். இல்லாம நீங்க எல்லாமே சின்ன சின்ன தப்பு பண்ணீங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது இது எல்லாமே தப்பா வரும். அப்ப நம்ம வந்து எதை பிரிக்க, புதுசா தைக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல, எதை பிரிக்க எதை ஜாயின் பண்ணு குழப்பமா இருக்கும். அதுக்கு அந்த குழப்பமே வரக்கூடாது. அதற்கு என்ன பண்ணணும்னா ஒண்ணு தைக்கும் போது நீங்க இப்படி வச்சு பாருங்க. இது பட்டியா இருக்கட்டும் கையா இருக்கட்டும் எல்லாமே நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பும் வராது. நீங்க என் வீடியோ பாக்குறவங்க வேற யாருக்கு வீடியும் பார்க்காம உங்களுக்கு தைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாமே அவங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன். அதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் சொல்லி தரேன். திரும்ப வீடியோ போட்டு உங்களுக்கு என்ன கேட்டாங்க, 2 இன்ச்சு எல்லாத்துக்கும் 2 இன்ச்சான்னு கேட்டாங்க. ஆனா எதுக்குன்னு அவங்க கரெக்டா சொல்லல. ஆனா எனக்கு தெரியும் இதுக்காதான் இருக்கும். ஏன்னா நான் வந்து வீடியோல சொல்லியிருந்தேன், வயசானவங்களுக்கு 2 இன்ச்சு, அப்புறம் வயசு குறைஞ்சவங்களுக்கு 1.5 இன்ச்சு கேப் கிடக்கணும்னு இந்த கப் சைஸ்ல சொல்லியிருந்தேன். ஆனா அவங்க அதை கப் சைஸ் மென்ஷன் பண்ணாம எல்லாமே 2 இன்ச்சான்னு கேட்டிருந்தாங்க. ஆனா நான் வந்து இதுதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் தைச்சிருக்கேன். அதனால உங்களுக்கும் அந்த வீடியோ பாக்குறவங்க ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்லி தரேன்.
நம்ம ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து கிளியரா சொல்லி கொடுக்கணும். வீடியோக்காக நம்ம சொல்லி கொடுக்க கூடாது. நம்மள மாதிரிப்பட்டவங்க பாப்பாங்க, தெரியாம நாங்களும் ஒண்ணும் தெரியாம இருந்து தானே படிச்சிருப்போம், எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே படிச்சிருப்போம். அதனால நான் அப்படிதான் நினைப்பேன். வீடியோக்காக போடுறதெல்லாம் கிடையாது. நீ தையல் பழகணும், பழகிட்டு நீங்க ஒரு கமெண்ட் பண்ணி வருங்க, நான் நல்லா தச்சேன், இல்ல தெரியலன்னு சொல்லி கேட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான், நல்லா தச்சேன்னு சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதனால உங்களுக்கு நான் இப்போ தைக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு எத்தனை முறை வேணாலும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இதுவும் அதே போலதான் நம்ம வச்சு ஜாயின் பட்டி ஜாயின் பத்தியெல்லாம் நேரா இருக்கா கிராஸா இருக்கா, கிராஸா இருந்தா நம்ம கட் பண்ணணும், நேரா இருந்தா விட்டுறலாம், கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். பார்த்துக்கிட்டு தான் நீங்க 2வது தையலே போடணும். இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கிளாஸ்ல இருக்கு, பார்த்த உடனே நமக்கு தெரியும். உடனே என்ன பண்ணணும், நம்ம நேர் பண்ணிடலாம், இப்படி நேர் பண்ணி விட்டுறணும். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இல்லை, அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு தையல் போட்டுக்கலாம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க 2வது தையல் போடணும். ஏன்னா நம்ம 2 தையல் போட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த பட்டியை நமக்கு மடிச்சு தைக்கணும் இப்படி. அப்ப இது அளவு பார்க்கணும். இது எப்படி அளவு பார்க்கலாம்னா, நம்ம பின்பக்கம் தச்சு வச்சிருக்கோம்ல, இதுல வச்சுதான் நம்ம அளவு பார்க்கணும். இப்படி ஷோல்டர்ல வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஜாயிண்ட் தான், இப்படி ஜாயிண்ட் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வைங்க. வச்சுக்கிட்டு, ஏன்னா சைடு ஜாயிண்ட்டுக்காக தான் நம்ம மடக்கிட்டு கரெக்டானு பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க, இது 2 இப்படி வச்சுச்சா, கையை சமைக்க கொடுத்துடலாம். இதுல எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்க, அதை தான் நம்ம மடிச்சு வைக்கணும். இப்ப நம்ம அடிப்புல எவ்வளவு தெரியும், மடிப்பு தெரியும் நமக்கு, அந்த இடத்துல நம்ம இப்படி மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த ஷோல்டர் 2 இது ஒண்ணா வைங்க. வச்சுட்டு ஒரு கையை இப்படி வச்சிடுங்க, ஏன்னா துணி விளைவிடக்கூடாது, அதுக்காக இப்படி கையை அழுத்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃப்ரண்ட் கலத்துக்கு வருங்க, அதையும் கரெக்டா இப்படி வைங்க. வச்சுட்டு லேசா இழுத்து இந்த எக்ஸ்ட்ரா எவ்வளவு வரும் பாருங்க, இதையும் மடிச்சு வச்சிருங்க. இப்ப 2 மார்க் பண்ணி வச்சு, மார்க் பண்ணது இது ஒரு மடக்கு மடக்குங்க, திரும்பியும் ஒரு மடக்கு மடக்குங்க. இப்ப நம்ம ஒரு சைடு மடக்கியாச்சு. இதுல இப்ப இதுல பட்டியெல்லாம் நம்ம ஒரு சைடு நம்ம மடக்கி வச்சாச்சு. இன்னொரு சைடு மடக்கும் போது என்ன பண்ணணும்னா, இந்த கழுத்துக்கு ஃப்ரண்ட் கழுத்து பாருங்க, ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் நம்ம மடிச்சு வச்சுக்கோம் பாருங்க, இதைதான் நம்ம அளவு வைக்கணும். அது எப்படி அளவு வைக்கணும், நம்ம கழுத்து இருக்கா, கழுத்துல இப்படி துணி வைங்க. இப்படி வச்சுட்டு இங்க பாருங்க, இப்படி இழுத்து பாருங்க, இது மடிச்சு வச்சாச்சு, இது மடிச்சு தைக்கல. அப்போ இதைதான் நீங்க அளந்து பார்க்கணும். பார்த்துட்டு இங்க பாருங்க, கரெக்டா அப்படி வச்சுட்டு இதை நீங்க அளந்து பாக்கலன்னா ஃப்ரண்ட்ல ஐவு பைப்பு வருங்க, அது கட்டு நட்டு வந்துடும். அதனால இதுலதான் மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணியாச்சா, இந்த சைடு மார்க் பண்ற மட்டும் அந்த பேக் சைடுல வச்சுதான் பண்ணணும். ஏன் இது பண்ணணும்னா, இந்த சைடு தான் நமக்கு இது கரெக்டா தைக்கணும். அதனால இதுல வச்சுதான் வரணும். இப்படி வச்சுட்டு இந்த கையை அனுப்பி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா எவ்வளவு வரவு பத்தியெல்லாம் இதை மார்க் பண்ணணும். இனி இதை நம்ம 2 மடிப்பு மடிச்சுக்கலாம். ஒரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு மார்க் பண்றது பாருங்க, இந்த இடத்துல ஒரு மடிப்பு. இப்போ நம்ம 2மே மடிச்சு தச்சாச்சு பாருங்க. இதுல எல்லா அளவும் நமக்கு கரெக்டா இருக்குதுல்ல. இதுல எல்லாமே இப்படி கரெக்டா நம்ம ஒவ்வொரு டைமும் நீங்க தைச்சு முடிய பார்த்துட்டீங்கன்னா ஒரு தப்பும் வராது. நீங்க பாக்குறதா வேலை. இப்ப கரெக்டா எல்லாம் இருக்கா. இனி நம்ம என்ன பண்ணணும்னா, இதுல கொக்கி பீஸும் மாற்றுறது வீப்பட்டி, கொக்கி பட்டி வீப்பட்டி அதுக்கு பேரு, அதை நம்ம வைப்போம்.
அதுக்கு நான் 2 பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அளந்த உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. 2.5 இன்ச்சு, இதுவும் 2.5 இன்ச்சு தான் வச்சிருக்கேன். ஆனா 1-2 இன்ச்சு போதும். அதை நம்ம கொஞ்சம் சின்னதா கட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வச்சு கட் பண்ணனால நமக்கு ரெண்டும் ஒரே அளவு இருக்கு. நீங்க என்ன பண்ணா ஒரு பீஸ் 2ம், ஒரு பீஸ் 2.5 எடுங்க. நான் வேற இங்க கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஐவி குயிக் திரும்ப அந்த பக்கம் வைக்கலாம். அதுக்கு வந்து நல்ல பக்கம் தான் இந்த பீஸ் வைக்கணும். பீஸ் வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்படி தள்ளி விட்டுடுங்க. தெரியுதா? அது தள்ளி விட்டதை அப்படியே உள் பக்கம் மடக்கிடுங்க. பாருங்க, ஒரு 1/2 இன்ச்சு போல வச்சுட்டு அதை அப்படியே உள்ள திருப்பி விட்டுருங்க. நீங்க அதை அப்படியே திருப்பி பாருங்க, இப்படி எடுங்க. இப்படி எடுத்துட்டு நம்ம வச்சிருக்கோம் பீஸ் தச்சிருக்கோம் இல்ல 1/4 இன்ச்சு, அதை அப்படியே நம்ம வந்த பீஸுக்கு மேல இப்படி திருப்பி வைங்க. இப்ப போடுறத நம்ம படிமான தையல் போடும். இதுக்கு நம்ம வெளிப்பக்கம் வச்சோம். இந்த ஒரு சைடுக்கு வந்து உள் பக்கம் வைக்கணும், ஒரு சைடுக்கு வெளிப்பக்கம் வைக்கணும், ஒரு சைடு உள் பக்கம் வைக்கணும். அதே போலதான் இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதை உள்ள இப்படி மடிச்சு விட்டுருங்க. இதையும் இப்படி இழுத்த உடனே இப்படி வரும். அதை அப்படியே திருப்பி போட்டுட்டு படிமான தையல். அதுக்கு எப்படி படிமான தையல் போட்டோமோ அதே போல இந்த சைடு நம்ம படிமான தையல் போடணும். படிமான தையல் போடுறது ஏற்கனவே நம்ம தையல் போட்டிருக்கோம் தெரியுமா, அதை ஒட்டி போடணும். அதே மாதிரி இந்த 1/4 இன்ச்சு தையல் இருக்கு பாருங்க, அது வந்து நீங்க வச்ச கிளாத்துக்கு மேலதான் இருக்கணும். இனி இதுக்கு ஐவி தைக்க பக்கத்தை என்ன பண்ணணும் பாருங்க, இதை அப்படியே மடக்கி இங்க பாருங்க, இப்படியே மடக்கிடுங்க. மடக்கிட்டு இந்த பக்கம் திருப்பி எடுத்துருங்க. திருப்பி எடுத்துட்டு இது பிசுரா இருக்கு பாருங்க, அதை கூட ஒரு மடிப்பு உள் பக்கமா இது மடக்குங்க. மடக்குன்னா நமக்கு தேவைக்கு வரும். 1 இன்ச்சு போல போதும். இதுலதான் நம்ம ஐவி தைக்கக்கூடிய பக்கம். தைச்சாச்சு. இதுலயும் நம்ம வீ வைக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மடக்கு மடக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இப்படி வீ வைக்கணும். அதுக்கு ஒரு மடக்கு இப்படி திருப்பி போட்டு மடக்கலாம். இதுலயே பார்த்துட்டு வரணும். நமக்கு எவ்வளவு தேவை, ஒரு 1.5 இன்ச்சு போல தேவை. மீதியே நம்ம என்ன பண்ணணும், உள்ள மடக்கி விட்டுருங்க. இனி நம்ம இந்த தையல் போட்டு பாருங்க, இதுக்கு மேல இப்படி வைக்கணும். இனி இந்த ஜாயிண்ட் பட்டி ஜாயிண்ட் வரும், அதுல கண்டிப்பா நீங்க ஒரு ஐவி தைக்கணும். அப்பதான் இந்த பட்டியை வந்து இழுத்து கொடுக்கும் போது, இழுத்து நம்ம மாட்டும் போது இந்த அளவு கரெக்டா இருக்கும், போடும்போது கரெக்டா இருக்கும். நீங்க பாருங்க, இதுல மேல ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு ஒண்ணு வைங்க. இந்த 2க்கும் இடையில ஒண்ணு வைங்க. அதே மாதிரி இந்த 2க்கும் இடையில ஒண்ணு வைங்க. தச்சாச்சு. இதை கட் பண்ணி விட்டுறலாம்.
அதே போல இதுலயும் பாருங்க, இதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துக்கிட்டு அப்படியே விடக்கூடாது. நம்ம இதை அடியில வச்சுட்டு இந்த அழுவுக்கு மாட்டோம். நம்ம இப்படிதானே மாட்டுவோம், பிளவுஸ் இப்படிதானே போடுவோம். அதே மாதிரி இங்க இப்படி வைக்கணும். ஒண்ணு மேல ஒண்ணா இப்படி வச்சுட்டு இங்க பாருங்க, இது கீழே இருக்கு, இது மேல இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே வரையணும். கட் பண்ணி எடுத்துட்டு தான் வைக்கணும். இது நம்ம தைக்கும் போது கரெக்டா வந்துடும். இது பார்ட்டி பிளவுஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது தையல் வந்து நமக்கு ஷோல்டர்ல பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி துணிகள் வந்து லைனிங்கா அவங்க வைக்கலையா, அதனால பிரிஞ்சு வரும். அது பிரியாம இருக்கிறதுக்கு எப்படி தைக்கலாம்னு பாருங்க. இது ரெண்டுமே உள் பக்கம் தெரியுதுல்ல, உள் பக்கம் ரெண்டும் அப்படியே வச்சுட்டு நம்ம வெளிப்பக்கம் தான் தையல் போடும். ஷோல்டர் ஜாயின் பண்ணது வெளிப்பக்கம் தான். வெளிப்பக்கம் தையல் போடும்போதும் மேல எண்ட்ல தான் ரொம்ப இந்த ஒரு சின்ன ஒரு நூல் அளவு போல பிடிச்சு தைச்சிருங்க. இப்படி அதே போல இந்த பக்கமும் நம்ம வந்து நல்ல பக்கம் தான் தையல் போடும். அதனால நீங்க பூசை வைக்கிறவங்க பயந்துறாங்க. நல்ல பக்கம் போட்டா இது எப்படி வருமோ அப்படி யோசிக்காதுங்க. அப்படியே நல்ல பக்கம் போட்டுரும். ஒரு தையல் போட்டா போதும். அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு இப்படி திருப்பி பாருங்க. இப்படி இருக்கா, இது என்ன பண்றீங்கன்னா அப்படியே இப்படி மடக்குங்க. இப்படி இது ரெண்டையுமே இப்படி மடக்கிட்டு கரெக்டா மடக்குங்க. இதே போல இதையும் பாருங்க. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நமக்கு இந்த பிசுற எதுவுமே தெரியாது. இனி பிரிஞ்சும் வராது. இனி நம்ம கை தைக்கலாம். கை தைக்கும் போது நான் கட் பண்ணி விட்டுறது பத்தியில அது இந்த பக்கம் வரணும், ஃப்ரண்ட் பக்கம் வரணும். வர மாதிரி பார்த்துட்டு வைக்கணும். கை மாத்தி வச்சிடக்கூடாது. சென்டர் கட் பண்ணி விட்டுருவேன். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் தெரியும், இந்த ரெண்டும் ஒன்னா வைங்க. வச்சுட்டு இப்படி கையில பிடிச்சி விடுங்க. பிடிச்சிட்டு ஒரு கையில இப்படி வைங்க. இது கரெக்டா. இது எல்லா பிளவுஸுக்கும் இந்த மெத்தடே நீங்க வைங்க. இப்ப நம்ம ஒரு கை வச்சாச்சு. கைக்கு தையல் போட்டு வச்சிருக்கோம். இனி அடுத்த கை வச்சுக்கலாம். சென்டர் கட் பண்ணி விட்டுருக்கோம். ஷோல்டர் ஜாயிண்ட் ரெண்டு இப்படி ஒன்னா வைக்கணும்.
நம்ம ரெண்டு கையும் தைச்சாச்சு. இனி சைடுல ஜாயின் பண்ணலாம். அதுக்கு பாருங்க முதுகு பக்கம் பாதி அப்படி மடிச்சு வைக்கணும். அளவு பிளவுஸ் இங்க பாருங்க மடிக்கணும் அப்படி. கையை பாதியா மடிச்சுட்டு அளவு பிளவுஸ பாருங்க கை எவ்வளவு சின்னதா இருக்குன்னு. இதுவும் அதே போல இங்க பாருங்க வைக்கணும். இந்த அளவுல இருந்து தான் நம்ம தைக்கணும். இது பி பக்கம், பிளவுஸ்லயும் பி பக்கத்தை எடுங்க. கீழே என்ன மார்க் பண்ணி வச்சிருக்கோம், இந்த ரெண்டு மார்க்கே இப்படி ஒண்ணா வச்சிருங்க. ஒண்ணுமே ஒண்ணா வச்சுட்டு இப்போ இனி எக்ஸ்ட்ரா ஒரு 2 தையல் போட்டுடலாம். ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. இனி அதே போல அடுத்த பக்கமும் கையை அப்படி மடக்கணும் பாதியா. தைக்கும் போதே நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? இந்த சுற்றளவு நம்ம கட் பண்ணிடுவோம். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பாருங்க, ஷோல்டர் இருக்கா, அளவு ப்ளவுஸ் ஷோல்டர் பாருங்க, அதை அப்படியே பிடிங்க. பிடிச்சிட்டு இதையும் இந்த சைடு நம்ம ஜாயிண்ட் இருக்கு பாருங்க, இதுவும் பிடிங்க. பிடிச்சி இங்க பாருங்க இதுல இருந்து வைங்க. இதுல ஒரு ஷோல்டர் இருக்கும்ல, அந்த 2 ஷோல்டர் இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த அளவு இப்படி வச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கா, நம்ம தைக்கிற இடம் நம்ம ஜாயிண்ட் இருக்கு, இன்னும் கரெக்டா இருக்கும். இப்படியும் அளவு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன், எல்லாமே நான் கட் பண்ணி விடுறதுனால நம்ம தைக்கும் போது அளவு பார்க்க வேண்டியது இல்லை. ஈஸியா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தைச்சிடலாம். ஐவுக்கு பக்கம், ஐவுக்கு பக்கத்துக்கு பாருங்க அளவு பார்த்துக்கலாம். நல்லா ஐவுக்கு பக்கம், இது ஐவுக்கு பக்கம், இதை 2 எடுத்து வச்சுட்டு ஜாயிண்ட் எந்த இடத்துல வரும் அந்த இடத்துல மார்க் பண்ணியாச்சு. இனி மேல ஒரு மார்க்கு கீழே ஒரு மார்க், இந்த 2 மார்க்கை ஒண்ணுக்கு மேல ஒண்ணா வைங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டா தையல் போட்டுங்க.
நம்ம சைடு ஜாயின் பண்ண உடனே அளவு தோசை வச்சு பார்க்கணும் சுற்றளவு கரெக்டா இருக்கான்னு. நமக்கு கரெக்டா இருக்கு பத்தியெல்லாம். இனி கழுத்துக்கு நேர் பீஸ் வைக்க கூடாது, கிராஸ் பீஸ் தான் வைக்கணும். இந்த பாருங்க நம்ம மூடா இருக்கு பத்தியில இதுல நீங்க ஸ்கேல் வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா பாடு போட்டு ஒரு ஸ்கேல் அளவு இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு ஸ்கேல் அப்படியே வச்சு நீங்க கட் பண்ணி எடுத்துடலாம். நான் அப்படியே தான் கட் பண்றேன். எனக்கு நாங்க எப்பவும் கட் பண்ணிட்டே இருக்கனால நான் ஸ்கேல் வச்சு கட் பண்ண மாட்டேன். இது ஸ்கேல் அளவு தான் இருக்கும். இனி இதை ஜாயின் பண்ணும்போது இங்க பாருங்க ஒரு மூக்கு மாதிரி இருக்கணும். இது ஒரு மூக்கு. இப்போ ஒண்ணு வந்து இங்க பார்த்து ரெண்டுமே ஒண்ணு இங்க பார்த்து இருக்கணும், ஒண்ணு அங்க பார்த்து. இன்னொரு மூக்கா இது ஒரு மூக்கு. இப்போ என்ன பண்ணணும், ஒண்ணு இங்க பார்த்துக்கணும், ஒண்ணு இப்படி வைக்கணும். இப்படி வைக்கும்போது இது இப்படி கிராஸ்ல தான் இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம இப்ப இதை தைக்கலாம், அது தைக்கிறது இதுல இருந்து தைக்கலாம். அதே போல இங்க பாருங்க என்னக்கா ஒரு மூக்கு இங்க பார்த்து ஒரு மூக்கு இங்க பார்த்து தையல் இந்த இடத்துல போடணும் ஜாயிண்ட்ல. இதை இப்படியே நமக்கு பாருங்க இது திருப்பும் போது நேரம் வந்துடும். கால் இஞ்சி மடிச்சிருங்க. இப்படி துணிக்கு மேல இப்படிங்க காலிஞ்சி விட்டு கட் பண்ணிருங்க. இது நம்ம தச்சு வச்சிருக்க பாருங்க, அதை அப்படி மேல திருப்பிட்டு என்ன இருக்குல்ல இதை அப்படியே மூடி வைக்கணும். இதை மேல திருப்பி விட்டுட்டு இதை திருப்பி விட்டுட்டு இப்படி வைக்கணும். மூடி இது வந்து ஒரே அளவா இருக்க மாதிரி தைங்க.
பிளவுஸ் தச்சாச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க, உள் பக்கம் திருப்பி கத்திரிய மெதுவா விட்டு கட் பண்ணணும். அடியில உள்ள துணியை கட் பண்ணாம பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு தான் எம்மிங் பண்ணணும். அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். பிளவுஸ் தச்சாச்சு பாருங்க எப்படி பார்த்தீங்களா. வயசானவங்க பிளவுஸ் எல்லாமே இப்படி கழுத்து பேக் கழுத்து மேலதான் இருக்கும். தச்சாச்சு.